ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்மேன் தான் விளையாட போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யுவனேஸ் கேமிங். மறக்காமல் எல்லாம் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு ஒரு 5 பேருக்கு ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் கேம் போடுவோம். கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டுருக்கு ஃபேஸ் கேம், லோடிங் ஃபேஸ் கேம் அந்த மாதிரி தான். இப்போ அண்ணன் கூட வந்து நான் விளையாட போகிறோம். அங்கே விளையாடலாம். இப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து மேட்ச் க்ரியேட் பண்ணுவான். இருங்க, அவன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். க்ரியேட் பண்ணோடனே சொல்லுவான் எஸ் சொல்கிறவங்க எஸ். அவனுக்கு கொஞ்சம் திக்குவாயி அவன் அப்படி தான் பேசுவான். இப்போ வந்து ஓஸ்ட் கொடுக்கணும், சாரி ஜாயின் கொடுக்கணும். ஜாயின் கொடுத்து எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். எங்கள் அண்ணன் பேரையும் நான் சொல்ல மாட்டேன், சாரி காய்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் பேரையும் நான் சொல்ல மாட்டேன். அது பார்த்தீங்கன்னா வந்து சீக்ரெட். அவன் பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கின் மாற்றலாமா கைஸ். க்ரீடோ இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம தான் க்ரீடோ, நம்ம தான் எப்போவுமே கிங்கு. அதனால் க்ரீடோ வச்சுக்கலாம், க்ரீடை வச்சுக்கலாம். வாங்க கைஸ், மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகலாம். பார்த்தீங்கன்னா என்கிட்ட துப்பாக்கி வச்சுருக்கு. நான் வந்து சிங்க படத்தில் வர சூர்யா. பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து ஏதோ மெஜிஷியன் போல் பார்த்தீங்கன்னா. ஆனால் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, ஏன்னா நான் சிங்கப்பட சூர்யா. சிங்க நடை போட்டு சிகரத்தை ஏற்று இவனால் எனக்கு கொலாப்சல் ஆகி நான் கீழே விட்டேன் கைஸ். யாரும் கொலாப்சல் ஆகாதீங்க. நான் வந்து எல்லோ, என் அண்ணன் வந்து தம்பி என் அண்ணன் வந்து ரெட்டு. காய்ஸ் ஏதோ ஆயிடுச்சு காய்ஸ். ஓகே, கரெக்டாக வந்திருக்கு. பக்கிஷு காய்ஸ், அதனால் கவலைப்படாதீங்க. பார்த்தீங்கன்னா பக்கிஷு இந்த பக் ஆயிடுச்சு காய்ஸ். பார்த்தீங்கனாலே தெரியும் பக்கிஷு. அடிக்காதடா. பார்த்தீங்கன்னா நான் முச்சு விட்டாங்க அண்ணன். எப்படி முச்சு விட்டானே தெரில. பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செம்மையாக பக் ஆகுது காய்ஸ். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு தெரில என்ன பக் ஆகுதுன்னு. இருங்க, அவனை போட்டு பொழந்தெடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளை பொழந்தெடுக்கலாம். நம்ம செத்துட்டோம் காய்ஸ். நம்ம சாவலை காய்ஸ், என்ன செத்துட்டாங்க காய்ஸ். நம்ம 20 ரவுண்ட் போடலாம், 20 ரவுண்டு போடலாம். சாரி, பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பறந்துட்டான். இங்கே பாருங்க, கேப்டன் அமெரிக்காடா. அடுத்த மேட்ச் நம்ம வந்து போகலாம். ஓகே, இதில் வந்து எனக்கு ஒரு சீக்ரெட் இடம் தெரியும் காய்ஸ். நீங்கள் பாருங்க காய்ஸ், சீக்ரெட் இடம் பார்த்தீங்களா காய்ஸ். இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பார்த்தீங்களா கைஸ், திஸ் இஸ் த சீக்ரெட் இடம் காய்ஸ். உங்களுக்கு வந்து நான் 2 வீடியோ போட்டு தான் நாங்கள் ஃபேஸ் கேம் போடுவேன். ஏதாச்சும் தெரிஞ்சவங்க பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ப்ளீஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுறேங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா பக்கு ஷூ என்னன்னே தெரில. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளில வந்துட்டோம். பக்கு ஷூ ஆயிடுச்சு காய்ஸ். என்ன காய்ஸ் நாங்கள் பண்ணுறது? இருங்க காய்ஸ், எங்கள் அண்ணன் வந்து நீ கிரியேட் பண்ணுறா அப்படின்றான். நாங்கள் கிரியேட் பண்ணலாம். இருங்க காய்ஸ், எனக்கு வேறு அவ்வளோவா பண்ண தெரியாது இது. ஓகே, நம்ம வந்து ஹாஸ்ட் கொடுத்துடலாம். நம்மளுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க நம்மளுடைய பேரை. நம்மளுடைய பேரை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ் நீங்கள். எனக்கு ஏன்டா ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது. நீ தான் எல்லோவா? சரி வாங்க கைஸ் போகலாம். காய்ஸ் நான் காய்ஸ் இவன் நம்மளுக்கு இது இருக்க பயமே.
ஃபையா கன்னை வச்சு சுட்டுட்டோம். நம்ம தான் பொம்மை துப்பாக்கி வச்சுருக்கோம்ல. பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சானே தெரியல இந்த ரவுண்டில். எங்கள் அண்ணன் தான் ஜெயிச்சிருப்பான். அப்படியோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பாயிண்ட் காமிக்குது பாருங்க. போடு போட்டு டாங்லி கைஸ், நான் தான் டாங்லி. சிங்க நடை போட்டு டாங்லியை உயர்த்து. சிங்க நடை போடணும் கைஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தோற்றுட்டோம். ஸ்பைடர்மேன் மாதிரி குதிலான்னு பார்த்தோம், இப்படி தோற்று போயிட்டோம். பரவாயில்ல கைஸ், இந்த ரவுண்டு வந்து நம்மளுக்கான சாதனமான ரவுண்டு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளாக்கை போட்டுடலாம். பிளாக்கு அவனை தடுத்துடலாம். இப்போ ஒரு அடி அடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்டான். மறையிற சக்தி கொண்டவன். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ வந்தாச்சு காய்ஸ். சார் நம்மளால் ஜெயிக்க முடியல காய்ஸ். உங்களுக்கு வந்து சவுண்டு ப்ராப்ளமாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எங்கள் அண்ணன் தான் பக்கத்தில் இந்த சவுண்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அவனால தான் இந்த சவுண்டு ப்ராப்ளம் வருது. பார்த்திங்கன்னா நான் பறக்க விட்டான். ஆனால் நம்ம தான் சாக வர பெற்றவனே காய்ஸ். என்னை போட்டு பொழந்த எடுத்து நம்ம வினாயிடுச்சு இந்த ரவுண்டில். காய்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி எங்கள் அண்ணனை போட்டு தள்ளுறோம். இதுதான் நம்மளோட முடிவு காய்ஸ். அவனை அப்படியே கீழே தள்ளி நம்ம வினாயிடுறோம். பார்த்திங்கன்னா நம்மளே கீழே தள்ள பார்த்தா அவன் கீழே போய் செத்து போயிட்டான். நம்ம வந்து வேறு கேம் விளாட்லனா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் மல்டிப்ளேயர் கேம் சொல்லுங்கள், ஷூட்டிங் கேம் கொண்டு சொல்லுங்கள். ஓகேவா காய்ஸ், ஷூட்டிங் கேம் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் விளாட்றதுக்கு கேமு. நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா எங்களால் எப்படி கைஸ் பண்ண முடியும், விளையாட முடியும்? சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து பக்காயிட்டான் போட்டு தள்ள இந்த நாயை. சாரி கைஸ், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்னுவாங்க. நான் அப்படி இல்லை. இப்போ வந்து 3க்கு 3 இருக்கோம். ஐயோ 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 ஊஷித், நம்மளை வானத்தில் பறக்க விட்டா. தோரே மின்னலின் கடவுள் நான். கீழே போயிட்டு வா. நான் வந்து ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் கைஸ். போயிட்டு வா காலேஜி கற்றுனுவா ஏபிசிடின்னு. அந்த பாட்டுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எப்படி காய்ஸ் அவனை பறக்க விட்டேன்னா, ஆனாலும் அவன் தப்பிச்சு என்ன மாட்டி விட்டான் காய்ஸ். நான் வந்து ஐசோ ஸ்பீட் மாதிரி லைவ்லாம் போடலான் இருக்கேன். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நம்ம வந்து இந்த லீவ் டைமில் வந்து நல்லா வீடியோ போட்டு நம்ம சேனலை வளர்க்குறோம். இதான் கைஸ். மெர்சல் படத்தில் வந்து விஜய் எப்படி அவருக்கு தேவையானதை பண்ணுவாரோ அதே மாதிரி நானும் எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் போஸ்ட் மீ கைஸ். சாரி கைஸ், போஸ்ட் மீனா என்னது கைஸ், சாரி. நம்ம வந்து நம்ம சேனலை வளர்த்துக்கணும், அதுதான். ஓகே, அவனை முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு கைஸ். ஓகே, அப்படியே முடிச்சிட்டோம். வெற்றி நம்மளுக்கு வந்து வெற்றின்றது வந்து நம்ம கை பின்னாடி தான் சுத்தம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கவலை இல்லை. ஐயோ, அப்படியே குதிச்சிடலாம் கீழே. அப்படியே குதிச்சு அப்படியே இப்படி போயிடணும். சரி, செத்து போயிட்டோமே காய்ஸ். நான் செத்து போகிறேன். கொஞ்சம் ஒரு பாட்டு இருந்தால் கவிதையாக எழுதி விடுங்க. இப்போ வந்து 5க்கு 5 நிற்கிறோம். போன தடவை எப்படி நின்னோம்? 3க்கு 3 நின்னோம் காய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5க்கு 5 நிற்கிறோம். அவ்வளோ இது டஃப்பான பிளேயர் கைஸ். ஈஸியான பிளேயர் தான் என்ன. ஆனால் இந்த மேட்ச் தெரில, டஃப்பான பிளேயர் மாதிரி இருக்கான். ரூலர் தமிழ் தெரியுமா கைஸ்? அவர் எப்படி பேசுவார்? இந்த சிச்சுவேஷன்லேயும் நம்ம மெடிக்கேட் போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் தான். நம்ம வந்து இந்த சிச்சுவேஷன்லேயும் நம்மளால் போக முடியுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். போகலே வடிரவி போலே மூளையிலே வச்சு முட்டை விட்டாச்சு. சிங்க நடை போற்று சிதறத்தை ஏற்று அந்த மாதிரி நம்ம வந்து பெருசாக ஆக்கிட்டோம் நம்மளுடைய பரம்பரை ராஜ கம்பீரத்தை. நம்ம வந்து பெரிய சேனல் ஆனவுடனே ராஜ கம்பீரம் எல்லாமே கொண்டது தான் நான் அப்படின்னு சொல்லணும்.
அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க நீங்கள். ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு தான் சொல்லி ஆகணும். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து மூளையில் முட்டை ஓட நினச்சான். தேங்க்யூலாம் மாற்றி விட்டேங்க அண்ணனை. அப்படியே கீழே வந்து சாவிடான்னு அவனை போட்டு தள்ளி விட்டேன். ஆனால் கேவோம் நான் தான் கைஸ் வாங்கினேன். இப்போ வந்து 5க்கு 6 தான் நினைக்கிறேன். 6க்கு 7 நிற்கிது கைஸ். நான் வந்து 7, எங்கள் அண்ணன் வந்து 7க்கு 7 ஆயிடுச்சு கைஸ். 1 vs 1 அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து வச்சோடனே அவனை அப்படியே தள்ளிடு. ஓகே, அவன் வந்து இப்போ வந்து அப்படியே பிடிச்சி மேலே போய் அப்படியே மேலே ஒரு இதை போட்டு அப்படியே அப்படி வச்சு ஒன்று அப்படியே போட்டு அப்படியே இங்கே ஸ்பான் அப்படியே ஒரு ரெட்டு போட்டு அப்படியே இப்படி பின்னாடி திரும்பி அவன் போட்டு அப்படியே ஸ்பான் ஆகி ஒரு குத்து விடணும் கைஸ். அவ்வளோதான், முடிச்சு சோழியை முடிஞ்சிடும் அவனுக்கு. இதோட மறக்கவே மாட்டாங்க கைஸ். முடிச்சிச்சு கைஸ் 2 பேரும் நல்லா சுத்தம். ஆனால் இந்த மேட்ச் வந்து பஸ்ன்னு காமிக்குது. 7க்கு 8 முடியுது. எனக்கு வந்து கவலையாக இருக்குது. வந்து முடிச்சிடலாங்க. இவனை முடிச்சாதான் இந்த ஆஃப்லைனில் இருக்கும் போது இவனை முடிச்சிடணும். முடிச்சாச்சு கைஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து எங்கள் அண்ணன் வந்து சீட்டிங்கிறான். ஆனால் நம்மளுக்கு வந்து திஸ் இஸ் கேம் ஸ்ட்ராட்டஜி கேம் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து இன்னும் வெயிட்டிங் பிளேயர்னு காமிக்குது. இப்போ வந்துச்சு கைஸ். நம்ம வந்து 20 மேட்ச் தான் போடுறோம். ஆனால் இப்படி இந்த மேட்ச்சுக்கே எப்படி ஆகுது பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி ஹேங் ஆகுதுன்னு. சரி, ஹேங்கில் பக் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோபஸ் வந்து இதுவாகுது. அதை நம்மளால் பார்க்க முடியுது. யா கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா கைஸ். நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் இந்த கேமில். அதாவது எப்படி சொல்லணும்னா ஹரிஷ்கார மாதிரி இதில். ஓகேவா கைஸ், நான் வந்து ஒரு மினி ஹரிஷ்கார் நான் சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா செத்துட்டான். இவனை அப்படியே போட்டு தள்ளிடலாம். எஸ், நம்ம வந்து கேபிள் வாங்கி வச்சு கைஸ். எஸ், நம்ம வந்து எப்படியே கேபிள் வாங்கி வச்சு. ஆனால் என் அண்ணனுக்கு வந்து இன்னும் விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா அவன் தான் லூசரு. இருங்க கைஸ், நம்ம வந்து வெளில போயிடலாம் கைஸ். சரி கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் உங்களுடன் ஃபேஸ் கேமில் பார்க்க போகிறோம். இத்தனைக்கு பாய் 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 பாய்.